வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரையை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? நெல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிளானே சென்னையில் தான் ஜி, அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களை கோவா கூட்டின்னு வந்திருக்கிறேன். टाइगर का हुक्म। అర్థమైందా రాజా? टाइगर का हुक्म। மருதமர சத்தியமாவும் ஆறுபடையும் சண்முகா, ஆறுபடையும் சண்முகா, எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா.
ஒரு நிமிஷம் இருடா, வந்துடுறேன். என்னடா டே சலுப்பாவே இருக்குடா. டேய் நானே கடுப்புல இருக்கேன், எங்கடா சலுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். போனணும்னு ஆளை காணோம். டேய் அவன் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்ட்டான்டா. சரி வா போய் பாப்போம். என்னடா அப்படி பாக்குற? வாடகை இதுக்குள்ள போய் பார்ப்போம், செம்ம அட்வென்ச்சரா இருக்கும். நாளைக்கு போய் பார்க்கலாம்டா. அதுவும் இல்லாம ரொம்ப வெயிலா இருக்குடா. டேய் வாடா டே. என்னடா இது டைட்டா? அப்பாடா திறந்துருச்சு. என்னது இது? என்னடா ஆச்சு வரணும்? டேய் மேல இருந்து ஏதோ கீழே வந்துருச்சு. சரி வாடா டே, அந்த ரூமுக்கு போய் பார்க்கலாம். ஏதோ வந்துருமோ? கொனா சும்மா வாடா தொடனடி. டேய் எனக்கே லைட்டா கொஞ்சம் பயமா தான் இது. டி அடியில எதுவும் இருக்குடா. இப்போ என்ன சொல்லிட்டு நீ ஏன்டா பயந்து சாவுற? நான் ஒன்றும் பயப்படல. நீ டேய் வாங்கடா, இந்த டோர் வழியா வெளியே போ. வரேன்டா. என்னடா வாங்கடா, மேனேஜர் வழியா வெளியே போயிருவோம். ரொம்ப குளிருது, போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வருவோம். எவன்டா அது என் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறான்? ஒண்ணுமே இல்லையே. சரி கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டுக்காவது ஃபோன் பண்ணி பேசலாம். ஐயோ அம்மா, அடியில் என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்கு. என்னடா லைட் எல்லாம் ஆஃப் ஆகி எரியுது. ஒண்ணுமே இல்லையே. அப்ப என்ன ஏதோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. சரி சாமியாருக்கு ஃபோன் பண்ணுவோம், அவர் புரிஞ்சிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன்.
ஐயோ அம்மா, இந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அப்படி இருக்குமோ? ஐயோ அம்மா. தம்பி நீங்களா என்ன வர சொன்னீங்களா? ஆமாங்க சாமி. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? சாமி எங்க வீட்டுல வேற அமானுஷ்யமா நடக்குது, எனக்கு வேற பயமாவே இருக்கு சாமி. சரி இருங்க. நீங்க நினைச்ச மாதிரியே இந்த வீட்ல ஒரு ஆவி இருக்கு. என்னங்க சாமி சொல்றீங்க? நான் வீட்ல இருக்கிற ஆவியை கூப்பிட போறேன். நீங்க அதுகிட்ட பயப்படாம பேசணும். அப்பதான் பிரச்சனை தீரும். சாமி எப்படி சாமி என் வீட்டுல ஆவி வரும்? என்னங்க சாமி சொல்றீங்க? வாய்ப்பே இல்ல. நீங்க அதை தொந்தரவு பண்ணி அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து தொல்லை பண்ணுது. சாமி பாருங்க சாமி, மறுபடியும் ஆரம்பிச்சு சார். இந்த பாருங்க என்னென்னமோ ஆகுது. சாமி என் ஃப்ரெண்டு சாமி, எப்படி சாமி இவன் செத்தான்? இதான் உங்க வீட்ல இருக்க ஆவி. என்ன சொன்னாலும் நீங்க செய்யணும். 3 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லுங்க, நாங்க பங்களா அது நிறுத்திட்டோம். அந்த பங்களாவுக்கு நாங்களாம் போயிருந்தோம். அப்பல இருந்து இது அப்ப கூட என் ஃப்ரெண்ட் என் கூட வந்திருந்தான். இவங்களும் தான் போயிருந்தோம். இவன் நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் போயிருந்தோம் சாமி. அப்ப என் கூட அன்னைக்கு வந்திருந்தது யாரா? சாமியார் சொன்னது உண்மைதான், ஆனா நாங்க கூட ஆவியாக வரல. என் கூட வந்தது யாரா சாமி சொல்றீங்க? இந்த வீட்ல இன்னொரு ஆவி இருக்கு. நீங்க இங்க இருக்காது. எதுக்காக சொல்றீங்க சாமி? சரி நீங்களும் இருக்காதீங்க, நானும் போய் கிளம்பிடுறேன். சாமி திடீர்னு எங்க போய் ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தா இருக்கும்ல. Is the responsible, atrocious, reckless nuisance boy of 2018 batch. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி முத ஆளா நானே இருந்துட்டு போறேன். இடுப்பாது. என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளவு லவ் பண்றன்றத உன் கிஸ்ல காட்டு. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. எங்ககிட்டே இருந்து காசு வாங்கி அதை வீட்டுல சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கம் இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. விடுமாச்சா, நான் வாழந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? பட் எனக்கு அது தப்பா ஃபீல் ஆகுது. தப்பு தாண்டா. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன் அன்பு, இந்த நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை.
சாமி நீங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பி வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? வேற வீடு கிடைக்கல, அதனால நான் இங்கேயே அப்படியே மேனேஜ் பண்ணி இருந்துக்கிறேன். நான் தான் உங்களுக்கு வீட்டை அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இல்லைன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து. சாமி இல்லை சாமி, இது வந்து எங்கள் சொந்த வீடு, எப்படி என்னால் கூப்பிட்டு போக முடியும்? வேலையை ஓட்டிட்டு உங்களை வந்து கூப்பிட்றேன், அப்புறமேட்டு இந்த வீட்டில் வந்து தங்கிக்கோங்க. அது மாதிரி எங்க சாமி நான் அரேஞ்ச் பண்ணி தெரியாத இடம், எப்படி நான் இருக்கிறது? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன் சாமி, நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் இது எங்கள் சொந்த வீடு, நான் பார்த்துக்கிறது வந்தா நான் பேசிக்கிறேன். சரி, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். பேய் வச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதீங்க. சரி சாமி, அப்போ மனசுதான் அப்போ எனக்கு லைட் ஆஃப் பண்ணாதான் தூக்கமே வரும். லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு? ஐயோ சாமி, ஒரு மாதிரி நடக்குது. ஓ சாமி, ஃபோன் பண்ணும், ஃபோன் வேற எங்க பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஹரிசும் இல்லாம ரணிசும் இல்லாம ரொம்ப போர் அடிக்குது, எங்கதான் போய் தொலைஞ்சானுங்களோ? அவனை பத்தி நினைச்சிட்டு யாரும் கூப்பிட்டு வந்துச்சு. ஹலோ சாமி, எங்க திடீர்னு அவன் காணாம போயிட்டான்? சரி சாமி, ஃபோன் பண்ணுவோம். ஹலோ சாமி, கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பி வரீங்களா சாமி? ஹரிஷோட ஆவி என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு, எனக்கு ஒரே பயமா இருக்கு, வீட்டுக்கு வாங்க. சீக்கிரம் வரேன். பிரச்சனை தலைக்கு மேலே ஏறி போச்சு, நான் இப்போ அந்த பேரை கூப்பிட்றேன், அதுக்கிட்ட நீ பேசு. சாமி பயமா சாமி, இங்க ஒரு பேய் நின்று பேசிட்டு போது திடீர்னு ஒரு பேய் எடுத்துட்டு போச்சு, அது இங்க, அதெல்லாம் எங்க வீட்டுல என்ன வேலை, திடீர்னு அதே பேய் வந்துச்சு. இதுல ஒரு அதர்ம கதை இருக்குது, அது அப்புறமேட்டு சொல்றேன், ஃபர்ஸ்ட் அந்த பேயை வர வைக்க. சரிங்க சாமி, இன்னைக்கு அதை கூப்பிடுவீங்களா? அன்னைக்கு மாதிரி அந்த பேய் இன்னைக்கு வரது இல்லை, வர வாய்ப்பு இருக்கு. நைட்டு ஒரு மந்திர தகுதி இருக்கு, அதை வச்சு கூப்பிட்டா நான் கூப்பிடுற பேய் மட்டும். ரோட் ஆக்சிடென்ட்ல சாப்பிட ஒரு வீடை கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று திடீர்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் எந்திரிச்சு பார்த்தா ரோட் ஆக்சிடென்ட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் எப்படி செத்தேன்னு எனக்கு தெரியல. Hey, that is goes to down, and you want to survive. We are in double bangla, what we are doing now. Hey, that is goes to down, and you want to survive. We are in double bangla, what we are doing now. Just a scary moment. Hey, increase 18%. Hey, that is goes to down, and
you want to survive. We are in double bungalow, what we are doing now. Just a scary moment. Here in crazy getting person. கிரிக்கெட் விளாட போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் விளாட போவானுங்க. கேட்டு பார்ப்போம். ஹலோ, டே கிரிக்கெட் விளாட நானும் வரட்டாடா? சரிடா. எங்கடா விளாட வர சொல்லிட்டு எவனையுமே காணும். விளாட வரியாடா? நான் வரல. பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்க யாரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி கொட்டி வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்க யாரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல
அப்படிங்களா? வாங்க. சாப்பிட்றீங்களா? எங்கே சாப்பிட்றீங்களா? யாருங்க? சரி, என்ன சொல்லுங்க. நீங்கள் இன்னொரு பேர் யாருன்னு குழம்பிட்டு இருந்தீங்களாம்மா, அதான் நீங்கள் ஃபோட்டோ எங்கள் அண்ணன் கொடுத்துருக்காங்க. அது யாராக இருந்தால் சாமி, நீங்கள் சாமியை சொல்லி அடிக்க சொல்லுங்க, ஃபோன் நம்பர் சொல்லுங்க, நானும் ஃபோன் பண்ணுறேன். அதான் நீங்கள் ஃபோட்டோவை பாருங்கள். என்னடா இது? பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு ரொட்டு கடை குருமா திரும்பி உனக்கு வந்து அச்சுது பாரு கருமா வாஷிங் பவுடர் நிறுமா கொஞ்சம் வாய சுவையும் பொத்துக்கிட்டு இருமா ஓ நிலைமையத்தான் நினைச்சு சிரிமா தக்காளி பிசிக்கு தொக்கு மொக்க வாங்கிட்டடா செவுத்த போய் நக்கு ஐபிஎல் கப்பு நான் வாங்கி தரேன் லாலிபப் சப்பு நீ சோத்தல தான் போடுறியா உப்பு அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட அடையில் ஒரு வாழ்க்கையும் நாரும் எட்டி பார்த்தா உன் கருத்தேன நான்டா கொஞ்சம் மூன்றாம்